வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். மீனாட்சி பரமகுரு திருப்பூர்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் விஜயலட்சுமி மேடம் பேசுவாங்க. சரிங்களா? அவங்க ரெண்டு பேருமே அதிரியான பேச்சுக்காரங்க தான். அதாவது மீனாட்சி பரமகுரும் சரி, விஜயலட்சுமி மேடம் சரி, ரெண்டு பேருமே அவங்களுடைய சொந்த காலில், சொந்த நடையில், சொந்த ஏற்பாடில் அதிரடியாக பேசக்கூடிய திறமை மிக்க பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே அது அவங்கள நான் 2-3 இதில் மீட்டிங்கில் பேச்சு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்கள நான் செலெக்ஷன் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டியுமே நான் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருத்தரங்க எப்போல்லாம் அழைக்கலாங்கிறத இது பண்ணுவேன். மேடம் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த முறை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ போயிட்டு திருப்பூர் போயிட்டு மறுபடியும் ரிக்வஸ்ட் கேட்டுட்டு அதாவது 11 மணிக்கு மேலே ரிக்வஸ்ட் கேட்டு திருப்பூர் வந்து பிறப்பிட்டு வந்தாங்க. அதனால சரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். வாங்க மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூரில் இருந்துங்க. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இன்னைக்கு இப்போது அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவுடைய மாதாந்திர கருத்தரங்கு, ரவிஜெயக்குமார் சாரோட ஒரு கருத்தரங்கு. அவங்க டீம் எல்லாருமே வந்து சிறப்பாக இன்னும் மென்மேலே நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்த பெரியவர்களுக்கு, ஜோதிட பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட சொந்தங்களுக்கு, ஆர்வலர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், இதை ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை வாழ வைக்கக்கூடிய பொதுஜனங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்து, இதற்கு மேலே என்னை படைத்த இறைவனுக்கும் தாய் தந்தைக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடர்கிறேன். பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவை, இந்த உலகமே எதை நோக்கி ஓடிட்டுருக்கு, முக்கியமாக பொருளாதாரம்ங்கிற விஷயத்தை நோக்கி தான். அந்த பணம், அப்புறம் இன்னொன்று வந்து என்னது லவ், இன்னொன்று வந்து என்னது இடம் பூமி மண்மனை, இந்த மாதிரி தேவை இதெல்லாம் தான் ரொம்ப தேவையாக மக்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போ வீடு அமையும், நான் லவ்வில் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு பணம் எப்போ எங்கேருந்து வரும். முதல்ல இந்த எல்லா விஷயத்தையும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் வந்து ஒரு காதலாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு மண்மனை அமைய யோகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவை இந்த பணம். அப்போ இந்த பணத்தை நான் எப்படி தேடுவேன், எதன் மூலமாக எனக்கு பணம் வரும், என் ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்குண்டான ஒரு விஷயங்கள், ஏன்னா அந்த பணம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து என்ன விஷயம் நம்ம ஜாதகத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லெவல் ஆஃப் அந்த மணி எவ்வளோ நம்மளால் பணம் பொருளாதாரம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த பொருளாதாரம் வரக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஜாதகத்தின் மூலமாக என்னென்ன பாவங்கள் அதுக்கு துணையாக இருக்குது, எப்படி இருக்கணும், அது எப்படி இருந்தால் நம்மளால் சிறப்பான ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறாரு, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இந்த ஒரு குறள்லேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், பணம் ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன் சபையேற முடியாது. அவனோட கருத்தை வந்து கூட நிறைய படித்தவனாக இருந்தால் கூட அவனோட கருத்தை சொல்ல முடியாதுங்கிறது ஒரு வெட்கக்கேடான உண்மை. அதுதான் உண்மை. அதை தான் வள்ளுவ பெருந்தகை அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ பணம், அந்த பொருளாதாரங்கிற விஷயம் எப்படி இருக்கணும். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எப்படி வேணால் பணம் ஈட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லலை. உங்களுடைய பணம் ஈட்டும் முறை அறனறிந்து இருக்கணும், அரண் சார்ந்த ஒரு பணம் ஈட்டும் முறையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு இணங்க நம்மளோட ஜாதகத்தில் பொதுவாக பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியமாக முதல்ல எடுத்தோடனே லக்னத்திற்கு 2ஆம் பாவகமான தனபாவகம், அதை நம்ம குடும்ப பாவகம்னு சொல்கிறோம். அப்போ உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும்போது உங்களுடைய தனம்ங்கிறதும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போனோடனே அப்பாடான்னு ஒரு நிம்மதியான ஃபீல் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த தனப்பிராப்திங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஏன்டா வீட்டுக்குள்ளே வர்றோன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அப்போ அந்த இடத்துல அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்கிற விதிமுறைகள் உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா இந்த விஷயத்திலே உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த 2ஆம் இடம்ங்கிறது ஒரு குடும்ப பாவகம், தனபாவகம். அந்த 2 குடையவன் எங்கே இருக்கான், லக்னாதிபதி எப்படி இருக்கார்? ஏன்னா மற்ற எல்லாமே நல்லா இருந்து லக்னம் வீக் ஆகி போச்சுன்னா அனுபவிக்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இருக்காது. அப்போ 2ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது? 5ஆம் பாவகம்ங்கிறது என்னது? உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களோட தாத்தா உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது. போன பிறவியில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, நீங்கள் போன பிறவியில் என்ன செஞ்சு வச்சிங்களோ அதுதான் இப்போ பூர்வ புண்ணியமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நல்ல கர்மாக்களை சேர்த்து வைத்திருந்து மிக நன்றாக உங்களோட பூர்வீகம் இருந்ததுன்னா இப்போ வந்து பூர்வ புண்ணியம் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். உங்களோட ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட குழந்தைங்க. அப்போ போன பிறவியில் நம்ம ரொம்ப நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்தோன்னா அது இந்த பிறவியில் அந்த 5ஆம் இடம் வந்து நல்லா தெளிவாக காமிச்சிரும். அடுத்து வந்து 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, 9ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்கார், அடுத்து 11ஆம் அதிபதி. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பணபரம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 2, 5, 8, 11 அதிபதிகளையும் இந்த இடத்துல பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த 2, 5, 8, 11 இந்த 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ரியில் விழுகிறதெல்லாம் அந்த 8 தான். அப்போ அந்த 8ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானமாக இருக்கும். நார்மலாக நம்ம காலபுருஷ தத்துவப்படி இந்த 2, 5, 9, 11 யாராக வர்றாங்க, 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனா வர்றார். அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம், உங்களுடைய தின வருமானம் வந்து இந்த சுக்கிரனை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சுகபோகங்களையும் இந்த சுக்கிரன் தான் இண்டிகேட் பண்ணுவார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி சூரியனாக வருகிறார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து குருவாக வருகிறார். 11ஆம் இடம்னு சொல்லும்போது சனியாக வர்றார். அப்போ இந்த கிரக கூட்டு, இந்த காம்பினேஷனை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் கிரகம் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதில் நான் ஆடடாக என்ன சொன்னேன், 2, 5, 8, 11 சொல்லும்போது செவ்வாய், அதாவது 8ஆம் இடத்து அதிபதியும் சேர்த்துக்கணும் பணபரஸ்தானம்னு சொல்லும்போது. அப்போ இங்கே செவ்வாயையும் சேர்க்குறோம். யார் யார் வந்துட்டாங்க, குரு வந்துட்டார், சுக்கிரன் வந்துட்டார், சூரியன் வந்துட்டார், இங்கே குரு, அப்புறம் வந்துட்டு செவ்வாய் வந்துட்டார், ஸோ சனியும் வந்துட்டார். இப்போ இந்த 5 பேர் இவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து காலபுருஷ தத்துவப்படி. இந்த இணைவுகளோ இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறக்கூடிய யோகமோ இல்லை இவங்க காம்பினேஷனாக இருக்காங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்பு உள்ள ஜாதகர்கள் உங்ககிட்ட ஜாதக நோட்டை தூக்கிட்டே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். அவங்க எது கேட்டு வருவாங்க, ஏங்க நான் எப்போ இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க, எப்போ பண்ணலாம், ஏதாவது திடீர்னு சடனாக ஒரு லாஸ் ஆகுது, ஏங்க எப்போ இந்த லாஸ் சரியாகும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வருவாங்க. அப்போ இந்த காம்பினேஷன் இல்லாதவங்க, இந்த காம்பினேஷன் இருந்தாலும் இப்போ சார் முதல்ல பேசிட்டு போகும்போது சொல்லியிருந்தார் இல்லையா, ராகு கேதுவை பற்றி, ராகு கேதுக்குள்ளே இந்த கிரகங்கள் இப்படி மாட்டியிருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய தொடர்பு இந்த கிரகங்களுக்கு வரும்போது தான் அவர்களால் பெரும் தனம்ங்கிறத ஈட்ட முடியாமல் போயிடுதுங்கிறது தான் உண்மை. பொதுவாக குரு தான் வந்து ஒரு ஜாதகத்தில் பெரும் பணம், அதாவது பெரிய தனக்காரகனாக சொல்லப்படுகிறோம். ஏன்னா குருவை நம்ம பேங்க்குன்னு சொல்கிறோம், பேங்க், ஏடிஎம் இதெல்லாம் குரு தான் காரகர். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வீக்காக இருந்தாலே உங்களால் வாழ்வில் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம்ங்கிறது குறைவாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த குரு முதல்ல வீக்காக இருக்காருன்னா அவரை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், சரிங்க எல்லா லக்னக்காரர்களும் பலப்படுத்திடலாமா, அப்படி பண்ண முடியுமா, பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா இதே இந்த குரு என்னவா வர்றாரு, ரிஷபம் துலாமுக்கு, அதாவது முக்கியமாக துலா லக்னத்துக்கு எங்கே இருந்தாலும் ஆப்பு வைக்கிறவரே குரு தான். அப்போ இந்த குரு எப்படி இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில், இப்போ ஒரு துலா லக்னக்காரர் கூட யோகம் வந்து இருக்குது, அவருக்கு எப்படி இருக்கும், இதே இந்த துலா லக்னத்துக்கு 3, 6 கூடைய குரு 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் போய் நின்று பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம், இப்போ முதல்ல பேசினாங்க இல்லையா, அந்த புஷ்கர நவாம்சம் பேசினாங்க இல்லையா, அப்போ அந்த பூர நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் நிற்கும் போது அதுவும் வர்க்கோத்தமமாகறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குரு நன்மை செய்வார். இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். ஏன்னா துலா லக்னத்தை பொறுத்தளவு இந்த குரு வந்து மிக மோசமான பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். அப்போ அவர் பணத்தை தரணும்னா இந்த மாதிரி சூட்சுமமான முறையில் வலுப்பெற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். நிறைய பேர் ஜாதகத்தில் பார்ப்போம், 2ஆம் இடத்துல நீசகிரகம் இருக்கா, போச்சு அவுட் அவ்வளோதான் அப்படின்னு அனுப்பி விட்டுறக்கூடாது. 2ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவங்களோட இந்த 5, 9, 11 இவங்க எங்கே காம்பினேஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை பார்க்கும்போது தான் முழுமையாக உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த 2, 5, 9, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள இந்த சேர்ந்திருக்கிற அமைப்பு மட்டும் கிடையாது. இன்னும் சில யோகங்கள் சொல்லப்படுது. குபேர யோகம், தன யோகம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சந்திர அதியோகம், சந்திர அதியோகம்லாம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா எல்லாவற்றையுமே வந்து ஒரு சாதிக்கக்கூடிய வல்லவராக ஜாதகர் இருப்பார். சந்திரனுக்கு 6, 7, 8ல் வந்து சுபகிரகங்கள் நல்ல ஒரு சுப வலுவோடு இருக்கிறது. குரு, சுக்கிரன், புதன் இந்த போன்ற கிரகங்கள் வந்து சந்திரனுக்கு 6, 7, 8ல் அமைகிறது தான் சந்திர அதியோகம். அதே போல் வசுமதி யோகம், இது வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இவங்க சேர்ந்து உட்காரும்போது இவர்களாலையும் பெருந்தனத்தை ஈட்ட முடியும். ஏன் இந்த இடத்துல குரு, சுக்கிரன், புதனை இவ்வளவு ஸ்லாகித்து சொல்லப்படுகிறது? நம்ம காலபுருஷ தத்துவப்படி யோசிச்சு பாருங்க. 2ஆம் இடத்துக்குடைய அந்த சுக்கிரனும் 9க்குடைய இந்த குருவும் சேர்ந்து இருக்கும்போது இந்த குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க நீங்கள் மற்ற விஷயங்களை விட்டுருங்க, பணத்துக்கு இவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு வேணும்னா பணம் எங்கே இருந்தாவது வந்துட்டுருக்கும். நீங்கள் அவங்க யார் ஜாதகத்தில் வேணால் சேர்ந்துருக்கட்டும். நீங்கள் மற்ற விஷயத்தில் நாடி விதிப்படி சுக்கிரன் போய் குருவை தொடுறாரா, குரு போய் சுக்கிரனை தொடுறாரா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சாரம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் செகண்டரி. இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்கள் சிரமப்பட்டாமல் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும். யார்கிட்டையாவது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கை மாற்றி கேட்டால் கூட உங்கள் முகராசிக்கு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த காம்பினேஷன் அந்த மாதிரியான அமைப்பு, அதுதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. அப்போ இந்த மாதிரியான யோகங்கள் நம் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்குங்க, ஆனால் எனக்கு எப்போங்க வரும்? திசாபுத்திகளும் நன்முறையில் நடைமுறைக்கு வரணும். எதுக்குமே ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த காலம் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வரணும். இதை விட முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஏன் இந்த 9 சேர்க்குறோம்? நம்ம 5, 9 இந்த இடத்துல ஏன் வருது? எப்பயுமே வந்து இந்த 5ஆம் இடம்ங்கிறது என்னது? உங்களோட பூர்வ புண்ணியம்னு சொல்லிட்டோம். நீங்கள் போன பிறவியில் செய்த நற்கர்மான்னு சொல்கிறோம், சரிங்களா? 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? இந்த பிறவியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி உங்களோட அப்பா இருக்காரு, நீங்கள் எப்படி தான தர்மம் கொடுக்க போகிறீங்க, இதெல்லாம் இந்த 9 சொல்லும். கிருஷ்ண பரமாத்மா கிட்ட தர்மர் கேட்குறாரு, என் பேரும் வந்து இவ்வளவு சிறப்பாக ஸ்லாகித்து சொல்லப்படுது, ஆனால் கர்ணனை வந்து எல்லாரும் வள்ளல்ங்கிறீங்க, நானும் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன், அப்போ ஏன் வந்து கர்ணனை மட்டும் நீங்கள் வள்ளல்ங்கிறீங்க, என்ன ஏன் சொல்ல மாட்டீங்க, ஏன் என்னோட பேர் வந்து வெளியில் அவ்வளோவா எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார், இப்போ உனக்கு நான் டெமோவே காட்டுறேன், நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். தர்மர் கையில் வந்து ஒரு மலை, இவ்வளோ ஒரு தங்க மலை மாதிரி ஒரு குன்று மாதிரி கொடுக்குறாங்க. கர்ணன் கையிலையும் கொடுக்குறாங்க. நம்ம தர்மர் வந்து 2 பேர் கையிலையும் கொடுத்துட்டு 2 பேரும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்காங்க. தர்மர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். காலையிலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வாப்பா இந்தாப்பா வச்சுக்கப்பா நல்லா இருப்பா ஆனால் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு. கர்ணன் வந்து போகிறாப்புல, எய்த்தாப்பில் ஒரு கஷ்டப்படுற ஆள் வயசானவர் வந்து ஒருத்தர் வர்றாரு கஷ்டமாக இருக்குங்க, என்னையா பண்ணுறது, இந்த அப்படியே வச்சுக்க அன்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கார். முடிஞ்சு போச்சு, அவரோட ரோலை அவர் முடிச்சிட்டாரு. நம்ம ஆள் சாயங்காலம் வரைக்கும் வச்சு வெட்டி கொடுத்துட்ருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா கூட்டு போய், என்னடா இன்னும் வச்சிருக்க? சாமி இந்த கொடுத்துட்ருக்கேன், இந்த முடிய போது இந்த லைனில் அங்கே நின்றுட்டுருக்காங்க, இதான் உன் பிரச்சனை, இங்கே வா. கர்ணன் என்ன பண்ணான்னு பார்க்குறேன். பார்த்தா அவர் அந்த மலையை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். இதுதான் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ரூல். கொடுக்கறது அப்படிங்கிற அந்த மனம் வந்து விட்டால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லை, ஏன்னா கர்ணனோட ஸ்டோரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இதை வந்து நீங்கள் அறிவுலையும் எடுத்துக்கணும். நம்ம படிச்சிருக்க அந்த கல்வி அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஆன்லைன் வாயிலாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கல்விங்கிற விஷயத்தையும் அந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு அறிவு வந்து ஆறாக பெருகும். அதே போல தான் இந்த பணமும். அந்த பணம்ங்கிற விஷயத்த இப்படி இழுத்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கொடை அப்படிங்கிற விஷயத்தை, தர்மம்ங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் உங்களுடைய வருமானம் பன்மடங்காக பெருகுங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா இப்போ தீபாவளி பண்டிகை வருது. நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு வெடி வாங்கி தரதோ ஒரு துணி வாங்கி தரதோ இதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் நிச்சயமாக ஐஸ்வர்யம் பெருகும். ஏன்னா இந்த நேரத்தில் அந்த கௌரி நோன்பு இருப்பாங்க, அந்த குபேரனை வந்து பூஜிக்கக்கூடிய பூஜை முறைகளை வந்து நிறைய பண்ணுவாங்க. நார்த்லலாம் இது வந்து ஒரு 15 டேஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து அந்த பணத்தை வரவழைக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து துலா மாதம் சுக்கிரனுடைய மாதமாக சொல்லப்படுது. அப்போ இந்த நேரத்தில் அந்த பணத்தை வரவழைக்கக்கூடிய விஷயத்தை வந்து நார்த்தில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளும் வந்து அந்த பணம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, அதோட ஸ்பேஸ் என்ன, அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மைன்யூட்டான பாயிண்ட்ஸை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், நீ பெரிய டாட்டா பிர்லாவா,
அப்படின்னு கேட்போம். டாடா பிர்லாவான்னு கேட்கும்போது அப்போ அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கணும்ல, அப்படி தானே அப்போ கேட்போம் நம்ம. அப்போ டாட்டாவோட ஜாதகம் எப்படி இருக்குது? உயர் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் இப்போ நம்ம இடத்துல இல்லைனாலும் அவரோட அந்த தங்க மனசு அப்படிங்கிறது யாருக்குமே வராது. ஸோ அந்த ஏன்னா அவரை பற்றி பேசினாலே மெல்ட் ஆகுது. ஓகே, ரத்தன் டாட்டா அவர்களோட ஜாதகம் பார்க்கும்போது அவர் வந்து தனுர் லக்னம், லக்னத்திலே வந்து சூரியன், புதன், சுக்கிரன், 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ல் சனி, 6ஆம் இடத்துல கேது, 11ல் சந்திரன், 12ல் ராகு. இந்த இடத்துல நீங்கள் இந்த நான் சொன்ன 2, 5, 9, 11 காம்பினேஷன் பாருங்கள். 2ஆம் இடத்து அதிபதி சனி பெரும் பணத்திற்கு சொந்தக்கான குரு வந்து நீசத்தன்மையில் 2ல் உட்கார்ந்தாலும் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல் இங்கே வந்து யார் 8 குடையவன், அந்த திடீர் தனயோகம்ங்கிறது 8ஆம் இடம் தான் சொல்லும். அந்த 8 குடையவன் 11ல் போய் அமர்ந்திருக்கிறார். அதே போக இந்த சனியும், அதாவது 9, 11 இவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஆகி லக்னத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்படியான உயர்ந்த யோகங்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு உயர்நிலையை, ஒரு உயர் தன்மையை வந்து அடைய முடியாது. இன்னும் இவரோட ஜாதகத்தில் நிறைய சூட்சுமம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கிறது பொருளாதாரம் மட்டும்தான். அடுத்து நம்ம என்ன இன்னொருத்தரை யார் சொல்லுவோம்? பிர்லாவை சொல்லுவோம். பிர்லா அப்படிம்போம். அந்த குமாரமங்கலம் பிர்லா அப்படிங்கிறவர், அவரோட ஜாதகம் பார்க்கும்போது கடக லக்னம். ஸோ பொதுவாக நம்மளோட இந்திய நாட்டில் நிறைய இந்த பெரிய பணக்காரர்களோட வரிசையாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், இவங்க எல்லாமே அந்த கடக லக்னத்தில் வந்து மிக்ஸ் ஆவாங்க. அப்போ இந்த கடக லக்னம் வந்து முக்கியமாக ஏன் கடக லக்னமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான் அந்த மனோகாரகன். இப்போ நம்ம இவ்வளவு விதிகள் பார்த்தோம், எவ்வளவு விதிகள் பார்த்தாலும் உங்களுடைய மனம்ங்கிற அந்த சந்திரன் கெடாமல் இருக்கணும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல ஒரு பூர்ண சந்திரனாக இருந்து அவரோட இந்த குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட பணங்கிறது எப்பயுமே தங்குதடை இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய ரூலை நீங்கள் எப்பயுமே என்ன நினச்சிக்கணுன்னா, சரிங்க மேடம், அப்போ அந்த லக்னத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் எல்லோரும் மைண்ட்லேயே இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, என் ஜாதகத்தில் இருக்குங்க, என்கிட்ட இல்லைங்க பணம்பாங்க. அப்போது அது வந்து உங்கள் தசாபுத்தி வருதா, அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு அது எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறது, இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ பிர்லாவோட ஜாதகத்தை பாருங்கள். அவருக்கு கடக லக்னம், நான் சொன்ன மாதிரி காலபுருஷ தத்துவத்தினுடைய 2, 9 அதிபதிகளான சுக்கிரனும் குருவும் லக்னத்திலே இருக்காங்க. கடக லக்னம், லக்னத்தில் சுக்கிரனும் குருவும், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ல் செவ்வாய், 4ஆம் இடமான துலாத்தில் வந்து கேத்து இருக்காரு. அப்படியே வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடமான மீனத்தில் வந்து சனி இருக்காரு. 10ல் ராகு, 11ல் சூரியன், 12ல் புதன். இப்படியான ஒரு ஜாதகத்தில் இந்த 2, 5, 9, 11 காம்பினேஷன் எப்படி வருது? 2 குடைய சூரியன், 5 குடைய செவ்வாய். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த சூரியனும், அதாவது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே காம்பினேஷனில் வர்றாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது செவ்வாய் வந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அது போக இந்த சூரியன் செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவரோட ஜாதகத்திலையுமே நிறைய யோகங்கள் இருக்குது, அவயோகங்களும் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது இங்கே பணம் அப்படிங்கிற பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகங்கள் இணைந்திருக்கா, வலுவோடு இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்னும் ஒருத்தரோட ஜாதகத்தோடு நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்வோம். ஏன்னா சார் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. பில்கேட்ஸ் அவர்களோட ஜாதகம். ஏன்னா பில்கேட்ஸ் அப்படிங்கிறவரும் பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய அந்த ஒரு அத்தாரிட்டி பர்சன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சேரிட்டி பர்சனும் கூட. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாமே மோரோவர் அந்த சேரிட்டிங்கிற விஷயத்த நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அந்த சேரிட்டிங்கிறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுடைய கை உயரும். நீங்கள் வந்து மேலே இருக்கணுன்றது எப்பயுமே விருப்பப்பட்டீங்க, பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் மேலே இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தெரிஞ்சு கூட யாரையுமே சீட் பண்ணக்கூடாது, யாருக்கும் சங்கடப்படுத்தக்கூடாது, எல்லாருக்குமே வந்து கொடுத்து உதவணும். இந்த தன்மை உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நிச்சயமாக பணம், பொருளாதாரங்கிறது எப்பயுமே நல்லாயிருக்கும். அப்போது இங்கே பில்கேட்ஸோட ஜாதகத்தில் கடக லக்னம், 2ஆம் இடத்துல குரு, 3ல் செவ்வாயும் புதனும், 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி, 5ஆம் இடமான விருச்சிகத்தில் ராகு, லக்னத்துக்கு 9ஆம் இடமான மீனத்தில் சந்திரன், 11ல் கேது. இப்போ இதில் 2, 11 காம்பினேஷன், சூரியன் சுக்கிரன் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல சூரியன் நீசமானா கூட என்ன பண்ணுறாரு, இந்த சுக்கிரன் வந்து அவரோட சேர்ந்து அதை நீசபங்க ராஜயோக அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. 9க்கு அதிபதி போய் 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த இவரோட ஜாதகத்தில் பாருங்கள், சந்திர அதியோகம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் குரு, 7ல் புதன், 8ல் சுக்கிரன். இது மாதிரி இருக்கக்கூடிய சந்திர அதியோகம் இருக்கக்கூடியவர்கள் மனதால் நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். அப்போது இப்படியான யோகமுள்ள ஜாதகங்கள்ங்கிறத ஏன் எடுத்துக்காட்டாக சொல்கிறோன்னா, நம்ம ஜாதகத்திலையும் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் நம்மளும் நிச்சயமாக ஒரு நாளில் உயர்வோம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் முதல்ல சொன்னேன், இந்த வசுமதி யோகம்.
ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும், 3ஆம் இடத்துல ஒரு குரு சுக்கிரன் புதன் இணைவு இருக்கு. இவங்க தன் முயற்சியினால பொருள் ஈட்டுவாங்க. முக்கியமாக இந்த யோகம் இருக்கும்போது இந்த 3 கிரகங்கள் ஏதேனும் ஒன்றாவது ஆட்சி உச்ச அமைப்பை பெற்றிருக்கணும். அப்படி இருக்கும்போது இவர்கள் தன் முயற்சியால் பொருள் ஈட்டி தனக்கு தேவையான விஷயங்களை வாழ்வில் அடைவார்கள் அப்படிங்கிறது தான். அதனால இறுதியாக சொல்ல வேண்டியது, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகவே எல்லாருமே நம்மால முடிஞ்ச அளவு நம்ம குடும்பத்துக்கு பொருளாதாரங்கிற விஷயத்தை ஈட்டி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே குபேர யோகம் கிட்டட்டும். அதற்குண்டான வழிமுறைகள் சின்ன சின்ன வழிமுறைகள் தான். முக்கியமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஏதாவது கடல் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணும். வீட்டை கல்லுப்பு போட்டு தொடங்க. இதெல்லாம் உங்களுடைய தனவரவை பெருக்கக்கூடிய சூட்சுமங்களாக இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக, மற்ற நாட்கள் கூட விட்டுருங்க, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விளக்கேற்றுங்க. நிறைய வீட்டில் இப்போ ஆம்பளைங்க விளக்கேற்றுறதை நான் பார்க்கறதுனால இதை சொல்கிறேன். முக்கியமாக பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி ஒரு விளக்குக்கு ஒரு 108 போற்றியாவது சொல்லுங்கள். ஏன்னா இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னோட விண்ணப்பத்தை என்கிட்ட வைக்கிறதுக்கு நீ கொஞ்சமாவது கஷ்டப்படுங்கிறாரு. கஷ்டப்படுனா நீ சும்மா பிள்ளையார போய் என்ன பண்ணுறோம், இப்படியே வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இப்படியே பிள்ளையார 3 கொட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுறோம். பிள்ளையாரே பார்ப்பாரு, டேய் வாடா எப்படா வருவேன், இப்படி தான் நின்று இப்படி தான் விஷ் பண்ணிட்டு போறியா நீ அப்படின்ற மாதிரி. அப்போது ஒரு 108 போற்றியாவது உங்கள் உடலை வருத்தி சொல்லுங்கள். பெண்கள் என்ன பண்ணலாம், அந்த 108 போற்றி சொல்லும்போது குங்குமத்தையோ ஒரு அட்சதை கலந்து வச்சு இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி கலச பூஜை பண்ணலாம். இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வழிகள். இப்போ நம்மளாம் ஜோதிடர்களாக இருக்கோம், நம்ம ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு கலசை வச்சு பூஜை பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக தங்கு தடை இல்லாத ஒரு பொருள் வரவு, பண வரவுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் எப்போ பணம் வரும், நான் இந்த மாதிரி லாக் ஆகிருக்கேன், எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என்னோட பேர் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்லேருந்து. என்னோட மொபைல் நம்பர் 9943927722 9943927722. நன்றிங்க, வாழ்க வளமுடன். மீனாட்சி பரமகுரு அவங்க மிக அருமையாக அவங்க கொடுத்த டாப்பிக்கில் அவங்க ரொம்ப சூப்பராக அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் பயணித்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை அருமையாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும்.